ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்ச் 21க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் டுடே வீடியோ ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேஷன் இருக்கான். ஸோ இதை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்னால மோஸ்ட்லி மார்க்கெட் நல்ல ஒரு ஆசிலேஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடச்சதுன்னா நம்ம மார்க்கெட்லையும் அதுக்கான இம்பாக்ட் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம டவுஜன்ஸ்க்கான ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்துலாம். ஸோ டவுஜன்ஸை பொறுத்தவரை நமக்கு எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸில் நமக்கு ஒரு நல்ல டயக்னல் ஸ்ட்ரக்சர் தான் கிடச்சிருக்கான். இந்த டயக்னலை பொறுத்து நமக்கு எங்கே கிடச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஷார்ப்பான ராலியை ஃபாலோ பண்ணி ஒரு டயக்னல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுனால இது மோஸ்ட்லி நமக்கு எண்டிங் டயக்னலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இது நமக்கு டயக்னலுக்கான பாட்டமாக இருக்கும், இது நமக்கு டயக்னலுக்கான டாப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான வேவ் கொண்டு நம்ம எடுக்கும்போது இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ். ஆல்ரெடி நமக்கு டயக்னலுக்கான 5th கம்ப்ளீட் ஆகிட்டா. இப்போதைக்கு நமக்கு இந்த ரிஜெக்ஷன் வந்து நமக்கு கரெக்ஷனாக இண்டிகேட் பண்ணுறான். என்னதான் இது நமக்கு கரெக்ஷனை இண்டிகேட் பண்ணாலும் ப்ராப்பரான ரிவர்ஸில் பொறுத்து நமக்கு டயக்னலுக்கான பாட்டத்தை கட் பண்ணும்போது தான் நம்ம அதை ரிவர்ஸலாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது இன்னும் மார்க்கெட் நமக்கு அந்த பேட்டர்னை கட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன சென்டிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஈவெண்ட்டானது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக கிடைச்சதுன்னா இது நமக்கு ஒரு நல்ல ராலியை இண்டிகேட் பண்ணும். இந்த எண்டிங் டயக்னலாக நமக்கு லீடிங் டயக்னலாக கன்வெர்ட் ஆகிட்டு தேர்ட் ஒரு லாங்கஸ்ட் வேவ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் படி மார்க்கெட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிடைச்சதுன்னா இது நமக்கு நல்ல ஒரு ரிவர்ஸில் கிடைக்கும். மார்க்கெட் நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மினிமம் இந்த மைனர்ஸுக்கு 38லேருந்து 61 வரைக்கும் வரலாம். ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சுங்கிலிய பாட்டத்துக்கும் ரீசெண்டாக ஃபார்மான இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுபடி நமக்கு மினிமம் 38ன்றது 36,968 இண்டிகேட் பண்ணால் மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நமக்கு 61 வரைக்கும் வரலாம். அதாவது 3 வீக் கொண்ட ஒரு கரெக்ஷன் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் கரெக்ஷன் கொடுத்ததுன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டும் கரெக்ஷன் ஃபேஸ் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இது நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டிமெண்ட். அப்படி இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டில் நமக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிடைச்சதுன்னா நமக்கு இப்போ நடக்கக்கூடிய கரெக்ஷன் ஆனது மோஸ்ட்லி ரேஞ்ச் மார்க்கெட்லேருந்து ஃபர்தராக ஆல் டைம் ஹையை கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கும். இதுதான் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் சொல்கிறது. ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு 50 ஒட்டி சப்போர்ட் எடுத்து கன்சல்டேஷன் கொடுத்ததுனால மோஸ்ட்லி நமக்கு கரெக்ஷன் கன்யூஸ் தான் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் கேப்பபிளி ஓப்பன் ஆனாலும் நமக்கு கரெக்ஷன் தான் கொடுத்தா. பட் மார்க்கெட் 29,680 ரீச் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே நமக்கு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த புல் பேக் நாளை மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பெரிய மூமெண்ட் கிடைச்சதுன்னா நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு லாங் கேப் கொடுத்ததுன்னா நமக்கு ஃபர்தராக அந்த புல் பேக் கன்யூஷன் நடக்கும். இல்லை நமக்கு கேப்பும் கொடுக்குற பட்சத்து மோஸ்ட்லி ரேஞ்ச் மார்க்கெட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் நடக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்ஷன் நடந்தாலும் நமக்கு ஒரு டயக்னல் ஃபார்மேஷன் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கும், அகைன் நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கும், அகைன் ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கும், அகைன் ஒரு புல் பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 ஸ்ட்ரக்சர் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ஷன் வேரியேஷனே பார்த்துக்கலாம். நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்ததுன்னா இந்த இடத்துல எந்த மாதிரி போகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முன்ன சொன்ன மாதிரி டயக்னல் வேரியேஷன் தான். ஸோ அந்த டயக்னலை பொறுத்தளவு 21,656 ஒட்டி நமக்கு சப்போர்ட் எடுக்கும். மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா இன்றைக்கி நடந்த மாதிரி அகைன் ஒரு புல் பேக் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த புல் பேக்கை பொறுத்தவரை நமக்கு மினிமம் ஒரு 3 ஸ்ட்ரக்சரோட போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட் புல் பேக் நடந்ததுன்னா நம்ம இந்த சுங்குடைய ஹைக்கும், அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் வரக்கூடிய பாடத்துக்கும் டீடைல்ஸ் கொடுக்கும்போது 38லேருந்து 61 வரைக்கும் நம்ம தாராளமாக புல் பேக் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் அந்த மாதிரி 61 ரீச் பண்ணும்போது அகைன் அங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் கொடுக்கும். அந்த ரிஜெக்ஷன் ஆனது அகைன் சுங்குடைய பாடத்தை கட் பண்ணிவிட்டு 21,598 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நமக்கு ஒரு மைனர் புல் பேக், அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் ஒரு புல் பேக், இந்த ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம டயக்னல் சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப்லனே கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்க முடியாமல் இமீடியட்டாக புல் பேக் கொடுத்ததுன்னா இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டமும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த டாப்பும் நமக்கு ஒரு ரேஞ்சாக ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் கேப்னு கொடுத்துட்டு இமீடியட்டாக புல் பேக் கொடுக்கும்போது அகைன் நம்ம ஒரு கன்சல்டேஷன் வேரியேஷன் எதிர்பார்க்கலாம். இந்த கன்சல்டேஷன் வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இதுதான் நமக்கு கேப்னு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய 2 வேரியேஷன். ஸோ அடுத்து கேப்பப்கான ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துலாம். இந்த இடத்துல நமக்கு கேப்பப்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஒரு லாங் கேப்பப் கொடுத்தா மட்டும் ஃபர்தராக நீங்கள் ராலி கன்விஷன் எதிர்பாருங்க. அதை பொறுத்து எவ்வளோ தூரம் போகும் சொல்லி கேட்டிங்கன்னா 22,035 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி லாங் கேப்பப் கொடுக்கும்போது இந்த லெவலில் ரீச் பண்ணலாம். மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த லெவலில் ரீச் பண்ணும்போது மினிமம் 23லேருந்து 38 வரைக்கும் நீங்கள் தாராளமாக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கரெக்ஷன் ஆகுது இந்த சுங்கிலிய பாட்டத்தை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. மோஸ்ட்லி இந்த இடத்துல வேவ் கவுண்டை பொறுத்தளவு இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்,
இந்த கன்சால்டேஷனானது நமக்கு 4th இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 5th புல் பேக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு 5-way ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு அகெயின் ஒரு 3 week கொண்ட கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கரெக்ஷனும் சிங்கிள் பாட்டத்தை கட் பண்ணாது இதுக்குள்ளே தான் நமக்கு கன்சால்டேஷன் நடக்கும். இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய செஷன் கேப் அப் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி வரக்கூடிய 2 or 3 செஷன் நமக்கு ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இந்த இடத்துல புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான செகண்ட் வேரியேஷன் இந்த மார்க்கெட்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நியூட்ரல் ஆர் மைனர் கேப் அப் கொடுக்கும்போது மோஸ்ட்லி அது சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரி கரெக்ஷன் கொடுத்தாலும் ப்ரீவியஸ் பாட்டத்தை கட் பண்ணாது இதுக்குள்ளே தான் கன்சால்டேஷன் நடக்கும். அதை பொறுத்தளவு நீங்கள் இந்த மைனஸ் மீடியா பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரேடியூஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸில் நமக்கு 50ல் சப்போர்ட் இருக்கிறதுனால அதிகபட்சம் 61 78 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி 78ல் சப்போர்ட் இருக்கிறதுனா அகெயின் நமக்கு புல் பேக் கொடுக்கும். அதாவது இதுவும் நமக்கு ஒரு மைனர் ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணுமே தவிர பெரிய அளவுக்கு நமக்கு புல் பேக்கோ பெரிய அளவுக்கு நமக்கு கரெக்ஷனும் கொடுக்காது. ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மார்னிங் நம்ம எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு கேப் அப் சஸ்டெயின் ஆச்சுன்னா நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபார்ம் ஆகலாம். அந்த ரேஞ்சை பொறுத்தவரை ரேட்டேஷன் 30 கட் பண்ணும்போது நமக்கு புல் பேக் கன்யூஸ் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததும், இன்கேஸ் நமக்கு கேப் அப்பே கொடுத்தாலும் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வரலாம். மார்க்கெட் டிமாண்ட் ஜோனை கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு கரெக்ஷன் கன்யூஷனும், டிமாண்ட் ஜோனை ஒட்டி நமக்கு ஷார்ப்பான புல் பேக் கொடுக்கும்போது நமக்கு ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததும், மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்தான். பட் அதே மாதிரி நமக்கு டிமாண்ட் ஜோனில் ஷார்ப்பான புல் பேக் கொடுத்ததுனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரேஞ்ச் மூன் மார்க்கெட் தான் கிடைச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நிறைய மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ரேஞ்சானது நமக்கு கன்வியூஷன் நடக்கிறதுக்கு தான் அதிகபட்ச பாசிபிள்ஸ் இருக்கும். இன்கேஸ் இங்கேயும் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு பிக் மூமெண்ட் கிடைச்சதுன்னா நம்ம அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளான ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரை பார்த்துலாம். இந்த இடத்துல புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நமக்கு வரக்கூடிய செஷன் லாங் கேப்பு பொறுத்துட்டு ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ராலி கன்வியூஷன் எதிர்பாருங்க. அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, சப்ளை ஜோனானா 46,258லேருந்து 46,987 வரைக்கும் போகலாம். மார்க்கெட் அந்த மாதிரி போச்சுன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனை ஒட்டி கன்சால்டேஷன் கொடுக்கும். கிட்டத்தட்ட நிஃப்டியில் பார்த்தா அதே வேரியேஷன் தான். இந்த கன்சால்டேஷன் ஆனது நமக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா வரக்கூடிய செஷன் அகைன் நமக்கு ராலி கன்வியூஷனை கொடுக்கும். இதுக்கான வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு இது நமக்கு 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, ஃபிஃப்த் வே. இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு 3 வே கொண்ட கரெக்ஷன் கொடுக்கலாம். இதுவும் நமக்கு அந்த ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணுறான். ஸோ இது நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். அப்படி இல்லாமல் இங்கேயும் மார்க்கெட் நியூட்ரல் ஆர் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. நீங்கள் இந்த சுங்கடிய பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹைக்கும் ரேடியூஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸில் இங்கேயும் 50ல் சப்போர்ட் இருக்கான். வரக்கூடிய செஷன் கரெக்ஷன் கொடுக்கும்போது 61லேருந்து 78 வரைக்கும் கரெக்ஷன் கொடுக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி 78ல் சப்போர்ட் இருக்கும்போது அகைன் நமக்கு புல் பேக் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சானது கன்வியூஷன் இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கேப்பு கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 2 வேரியேஷன். ஸோ அப்படி இல்லாமல் இந்த இடத்துல மார்க்கெட் இம்மிடியட்டாக கேப்னு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கேப்னு கொடுத்தாலும் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு கரெக்ஷன் கொடுக்காது. ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் கேப்னே கொடுத்தாலும் டிமாண்ட் ஒன்று கட் பண்ணாத வரைக்கும் அது நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தான் இண்டிகேட் பண்ணும். இதான் நமக்கு கேப்னு கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேரியேஷன். கேப்னுக்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்தளவு மார்க்கெட் இம்மிடியட்டாக டிமாண்ட் ஒன்று கட் பண்ணால் மட்டும் நீங்கள் கரெக்ஷன் எதிர்பாருங்க. அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் பாட்டமான 45,661லேருந்து 45,511 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனை ரேஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டயகனல் வேரியேஷன் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த என்னோட எக்ஸ்பிளேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கும் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் தொடர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.